வேகமாய் ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம், எஸ்ரா 7வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென். எஸ்ரா 7வது அதிகாரம் 6வது வசனம். ஆமென். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல இருந்ததினால் அவன் கேட்டதெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களோடு பேசும் பரிசுத்த தேவ ஆவியானவர் உடைய வார்த்தை கொண்டு எங்களில் வெளிப்பட்டு இந்த காலவெளியிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு உடைய திருக்கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த எஸ்ராவை குறித்து நாம் இந்த இடங்களில் நாம் வாசிக்கிறோம். அவன் ஆரோனுடைய சந்ததியில் தோன்றின ஒரு கிட்டத்தட்ட 7 தலைமுறைகள் உள்ள ஒரு ஆசாரியன். ஆமென். அவனை குறித்து வேதம் சொல்கிறது. ஆமென். மோசேயின் நியாய பிரமாணத்தில் தேறின ஒரு வேத பாரகன், அதாவது ஸ்கிரைப்னு சொல்லுவாங்க, எழுதுகிற அந்த லாங்குவேஜை ப்ரிசர்வ் பண்ணுறவர். அந்த எவ்ரி லாங்குவேஜ் இருக்கு இல்லைங்களா, அது கலப்படம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணாமல் அழிந்து போய்விடக்கூடாது என்பதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் ஆமென், அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. தோல் சுருள்களிலே மாறி மாறி எழுதிக்கிட்டே இருப்பாங்க, நான் ஸ்டாப். ஆமென். அழி அதை எழுதி நகல் எடுத்துக்கொண்டே இருப்பாங்க, கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக. ஆமென். அதுதான் அவங்களுடைய பிரதான வேலை. 2வது, அவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான் என்றால் 9வது வசனத்தில் தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு என்ன செய்தான், வந்தான். 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயிரவன் மனுஷன். கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்கிறவன்? ஆராயிரம். அதாவது சீக்கிங், தேடி வாசிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி புரட்டி அதனுடைய ஒத்த வேத வசனங்கள் எங்கே இருக்கிறது, அப்படி இருக்கிறது, ஏன் சொல்லியிருக்கு, இது என்னுடைய வாழ்க்கையில் எப்படி பிரதிபலிக்கிறது, ஜனங்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தேடி வாசிக்கிற ஒரு மனுஷன். அப்படி தேடி வாசிக்கும் போது தான் அந்த வசனம் இருதயத்துக்குள்ளே இருக்கும். ஆமென். நீங்கள் அப்படியே வாசித்து போனால் இருதயத்துக்குள்ளே என்ன செய்யாது, வராது. ஆனால் தேடி ஒரு வாசிக்கிற ஒரு மனுஷன். அப்படி மட்டுமல்ல, அதன்படி செய்யக்கூடிய ஒரு மனுஷன். வாசிக்கிறது மட்டுமல்ல, அதன்படி தன்னை ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடக்கவும் செய்கிற மனுஷன். நிறைய பேர் வாசிப்பாங்க, கேட்பாங்க, ஆனால் அதன்படி என்ன செய்ய மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. ஆமென். வேதத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இராது. ஆனால் வேத அறிவு நல்லா இருக்கும், வேத அறிவு நல்லா வச்சிருப்பாங்க. ஆனால் வேதத்துக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும், அவங்க வாழ்க்கைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. ஆமென். நல்ல வேத ஆராய்ச்சியாளர் இருப்பாங்க, அவங்க பெரிய ஒரு சுருட்டை வாயில ஊதிட்டே இருப்பாங்க. ஆமென். பார்த்துருக்கீங்களா? ஆமென். தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். தன் இருதயத்தை எப்படி வச்சிருந்தான்? பக்குவப்படுத்தினான்னா அந்த இருதயத்தில் எந்த ஒரு கரையும் வந்துடாதபடிக்கு கவனமாக இருந்தான். அல்லேலூயா. எந்த ஒரு அசுத்தமும் அவனுக்குள்ளே என்ன செஞ்சிடக்கூடாது, கரைப்படுத்தி விடக்கூடாது என்பதில் ஜாக்கிரதையாக இருந்தான். ஆமென். இருதயத்தை எப்படிப்பட்டிருந்தான்? பக்குவப்படுத்தி வச்சிருந்தான். தான் ஒரு ஆசாரியன். தான் யாரு? ஆசாரியன். அப்படிப்பட்டவன் தன்னுடைய அழைப்பு இன்னதென்று அறிந்து தன் இருதயத்தை கண்ட காரியங்களுக்கு கரைப்படுத்த விடாதபடி அதை பத்திரமா காத்து கொண்டவன். அல்லேலூயா. அதுதான் பக்குவப்படுத்தி இருந்தான். தன் இருதயத்தை போதிக்கிறதிலும் கட்டளை உபதேசிக்கிறதிலும் அவன் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான். 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய காரியத்தை படித்து தேறின வேத பாரகனாக இருந்தான். அல்லேலூயா. படித்து தேறின
அல்லேலூயா ஒரு ஆமென் ஆசாரியனாயிருந்தான். ஆமென் அல்லேலூயா. ஆமென். வேதத்துல தேறினவன், அதாவது ஒவ்வொரு மனிதனும் தேறினவன் ஆக வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எல்லா ஞானத்தோடு என்ன செய்கிறோம்? உபதேசம் பண்ணுகிறோம். எதுக்கு? எல்லா மனிதனும் எப்படியா மாறிடணும்? தேறினவன் ஆகிடணும். அவன் கற்றுக் கொடுக்கிற இடத்துக்கு வந்துடணும், உபதேசிக்கிற ஒரு இடத்துக்கு வந்துடணும், ஜனங்களை நடத்துகிற ஒரு இடத்துக்குள்ள என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். ஆமென். அவர் விரும்புகிறார். அதனால்தான் 2 தீமோத்தேயு 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் எதற்கு எழுதப்பட்டிருக்கிறது என்றால் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. அவன் தேறினவனாக இருக்கணும், நற்கிரிகளை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படிக்கு அந்த வேத வாக்கியங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஆமென். ஒரு வளர்ந்த ஒரு அனுபவம் உள்ளவளாய், நிறை குடம் மாதிரி. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு எஸ்ரா 12ஆம் வசனத்துல அவனை உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா. அவன் எப்படிப்பட்டவன்? உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா. அல்லேலூயா. அப்படி ஆமென் உத்தமனாக, தேறினவனாக, அதே போல வேதத்தை ஆராயிறவனாக, அதன்படி செய்யக்கூடியவனாக கற்று தேறின ஒரு மனுஷன்தான் யாரு? இந்த எஸ்ரா. ஆமென். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஆமென் எருசலேமுக்கு வர்றார். எருசலேமுக்கு என்ன செய்கிறார்? ஏன் வர்றார்னா, அந்த தேவ ஆலயத்தில் அந்த ஆராதனை முறைகளை சிறப்படுத்துவதற்கு, ஆராதனை முறைகளை சிறப்படுத்துவதற்காக வர்றார். ஆமென். ஏற்கனவே ஆலயம் கட்ட யார்? ஜோஷுவா தலைமையில், செருபபால் தலைமையில் என்ன செய்தாங்க? வந்து ஒரு குரூப் வந்து ஆலயத்தை கட்டுறாங்க. ஆமென். நெகமியா வந்து அலங்கத்தை, மதில்களை எல்லாம் என்ன செய்கிறார்? கட்டுகிறார் எருசலேம். ஆனால் இவருடைய வேலை அந்த ஆராதனையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. அல்லேலூயா. ஆலயம் இருக்குதா, ஆனால் ஆராதனையை என்ன செய்யணும்? ஏன்னா பரிசுத்த ஆசாரியன் எழும்பு வரைக்கும் ஏதீம் தூமீம் என்று சொல்லுவாங்க, அது வந்து இருக்காது. அதாவது மார்பகத்தில் பூ, ஆமென், அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆனால் ஆசாரியன் இப்போ வர்றார். ஆமென். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆமாம். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன், நல்லா கவனிங்க, அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை திரும்பி திரும்பி பார்க்க முடியும். கர்த்தருடைய தயவுள்ள கரம். அல்லேலூயா. கர்த்தருடைய தயவுள்ள கரம் என்னோடு கூட இருந்தது. ஆமென். கரங்களை எல்லாம் சொல்லாம the gracious hand of God ன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. தயவுள்ள ஒரு கரம் என்னோடு இருந்தது. தயவுன்னா நமக்கு தெரியும் தானே, ஃபேவர் நமக்கு தெரியும் தானே, கிரேஸ், பல வேர்டு நம்ம பார்க்கலாம். நீங்க எஸ்தருடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசித்தா, எஸ்தருக்கோ கர்த்தர் ஆமென் தயவு பாராட்டினார். அல்லேலூயா. ஆமென். ராஜாவுடைய கண்களிலே அவளுக்கு தயவு கிடைக்க பண்ணினார். பாருங்க, நிறைய கண்டஸ்ட், நிறைய போட்டியாளர்கள் இருக்கிறாங்க, நிறைய போட்டியாளர் இருக்கிறாங்க. ஆனா ராஜாவுடைய பார்வை யார் மேல விழணும்? எஸ்தர் மேல விழணும். ஆகவே தேவன் எஸ்தருக்கு என்ன பாராட்டினார்? அவள் அழகுள்ளவள் என்று அல்ல, அவள் எல்லாரை காட்டிலும் சிறந்தவளாக இருந்ததினால் அல்ல, ஆனா கர்த்தருடைய தயவு அவள் மேல இருந்ததினால். கரங்களை எல்லாம் சொல்லாமா? இதுதான். ஆமென். நம்ம குவாலிஃபிகேஷனால் அல்ல, நம்முடைய திறமைகளினால் அல்ல, கர்த்தரே அதை ஆமென் நமக்கு தயவு பாராட்டி இந்த பெரிய ஒரு வேலையோ, ஒரு பெரிய ஒரு காரியத்தையோ நமக்கு செய்கிற அந்த தயவு. அல்லேலூயா. தயவு செய்கிறவர். மரித்தவர்கள், அதான் உயிரோடு இருக்கிற நமக்கும் மரித்தவர்களுக்கும் என்ன கொடுக்கிறவர்? தயவை கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன்
ஆசீர்வதிப்பாராக என்று அவள் ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். ஆமென். அப்படின்னா கர்த்தருடைய தயவு கட்டாயம் நமக்கு தேவை. ஆமென், ஆமென். அதான் அவன் திரும்பி இதை போல நெகமியாவும் சொல்வார், கர்த்தருடைய கரம். அல்லேலூயா, ஆமென். அது நல்லா கவனிக்கணும். அதை சொல்வதற்கு ஒரு காரணம் வரணும். ஆமென். அதாவது அதை ரிகக்னைஸ் பண்ணணும். கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கிறதுங்கிறத யார் அறிகிறானோ அவன் பாக்கியவான்னு சொல்லலாம். ஆமென். என்னை நான் நடத்தல, என் ஆண்டவரே என்னை நடத்துகிறார் என்று ஒரு மனிதன் என்னைக்கு நினைவு கூர்ந்து நன்றியுள்ள இதயத்தோடு அந்த பொங்கி அவன் நன்றி சொல்லுகிறானோ அவன்தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும் என்று சொன்ன. அப்போ அந்த எஸ்ரா கர்த்தருடைய தயவுள்ள கரம் தன்னோடு இருந்ததை அவன் உணர்ந்தான். அல்லேலூயா. பாருங்க, நம்ம அந்த தயவுள்ள அதுக்காக நம்ம சொல்லிடக்கூடாது, நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், கர்த்தரை எல்லாம் அப்படி இல்லை. நமக்கு நாம செய்ய வேண்டியதை முழு பலத்தோடு என்ன செய்யணும், முயற்சி எடுக்கணும். ஆவிக்குரிய ஜீவத்துல மேலும் மேலும் தோல்வி, பிசாசு மேலும் பாவம் செய்ய வச்சு நம்மளை விழத்தள்ளிட்டே இருக்கிறான். அதனால இதோட முடிச்சிருவோம் அப்படி இல்லாம அதை விட்டு எழும்பதற்கு பிரயாசப்படணும். ஆமென். என்ன வழியிலே ஆண்டவரே நான் இதை விட்டு வெளியே வர முடியும் என்று நாம அதை அபியாசிக்க வேண்டும், தேட வேண்டும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டும். ஆமென். அதான் அப்போ நாம செய்ய வேண்டியதை நாம செய்யும் போது முடியாதவைகளை கர்த்தர் என்ன செய்வார், நமக்காக அவர் செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. முடியாதவைகளை தேவன் செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல நாம வாசிக்கிறோம், தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதுக்கும் நான் அங்கே அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கோரினேன். பாருங்க, இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிங்கன்னா கர்த்தருடைய கரம் என்ன செய்யும் அப்படின்னா, அல்லேலூயா, ஆமென். முதலாவது 7:28 அது திடப்படுத்தும். கர்த்தருடைய கரம் என்ன செய்யும்? ஆமென். கரேஜ், திடம் என்றால் கரேஜ், என்கரேஜ் பண்ணும். ஆமென். நம்மளே என்ன செய்யும்? பலப்படுத்தி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் திடனாய் காத்துக்கொள்ள நமக்கு உதவி செய்யும். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, நீ திடமனதாயிருந்து அல்லேலூயா பயப்படாமலும் கலங்காமலும் இரு, பலங்கொண்டு என்னது ஆயிரு, திடமனதாயிரு அப்படின்ட்டார். பலங்கொண்டு. அப்ப தேவ பிள்ளைகள் நாம திடமனதாயிருக்கணும். ஆமே. ஒரு தைரியம், இந்த திடத்தை அல்லது தைரியத்தை அல்லது ஒரு என்கரேஜ்மெண்டை கொடுப்பது நம்முடைய பரிசுத்த ஆவியாகிய தேவன். இந்த கர்த்தருடைய காரன் சொல்லிட்டு வராரு இல்லைங்களா, அதெல்லாம் இன்னைக்கு யாரு? பரிசுத்த ஆவியானவர், அவருடைய அபிஷேகம். எப்படி தெரியணும்னா, சங்கீதம் 89வது சங்கீதம் 20வது வசனம் வாசிங்க பாருங்க. சங்கீதம் 89:20. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், பரிசுத்த தைலத்தினாலே அவனை அபிஷேகம் பண்ணினேன். எதனால அபிஷேகம் பண்ணினேன் பாருங்க. அவன் சாமுவேல் பரிசுத்த அந்த தைல கொம்பை எடுத்து அவன் தலையில வார்த்த உடனே அந்த நேரத்திலிருந்து ஆவியானவர் அவனோடு வந்திருந்தார். கரங்களுக்கு தெல்ல சொல்லாமா 1 சால் 16 அதை வாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த நேரத்தில் தானே ஆவியானவர் அவன் மேலே வந்து அமர்ந்து இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். இங்கே அந்த 89:29 சொல்லுகிறார், என் கை அவனோடு எப்படி இருக்கும்? உறுதியாய், பலனாய், வல்லமையாய் இருக்கும். அல்லேலூயா. ஆமே. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஆவியால நிரப்பப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய புயம், தேவனுடைய பலத்த கரம் வல்லமை உள்ளதாய், உறுதி உள்ளதாய் இருக்கும். கரங்களுக்கு அல்ல சொல்லாமா. ஆவிதான் பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்வார், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன செய்யுங்க? பலப்படுங்க. அல்லேலூயா. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் சத்துவம்னாலும் வல்லமைதான், வல்லமைனாலும் வல்லமைதான். அல்லேலூயா. அதை டபுள் போர்ஷனா நீ என்ன செய்ய
பலப்படு அப்படிங்கிறார். ஆமென், ஆமென். அப்ப நம்மை பலப்படுத்துகிறவர் யாரு? கர்த்தருடைய ஆவியானவர். அவர் உங்களில் வரும். அப்போஸ்தலர் 1:8 அவர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்க பலன் அடைவீர்கள். ஆமென். கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை பறைசாற்றுவதற்கு பலன் அடைவீர்கள். உங்க ஆவிக்குரிய ஜீவத்தில் சத்துருக்களை மேற்கொள்வதற்கு பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. பலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயர என்ன செய்வீர்கள்? எழும்புவீர்கள். ஆமென், அல்லேலூயா. அப்படியே தேவன் நம்மை திடப்படுத்துகிறவர் இந்த ஆவியானவர். ஆமென். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் போனால் நலமாய் இருக்கும், அப்பொழுது என்றென்றும் உங்களோடு கூட இருக்கிற ஒரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு தருவேன். அல்லேலூயா. அனுப்புவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து அதற்கு முன்பாக பிதா அருளின வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள், பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய கரம் நம்மகிட்ட இல்லாம நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஜெயிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது. தன்னுடைய சொந்த பலத்துல ஓடுறவன் விழுந்து போயிடுவான். ஆமென். அவனுக்குள்ள ஆவியும் இருக்காது, அனலும் இருக்காது. ஆமென். அவனுடைய ஜெப வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்காது. 1980 ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணான்ல, அதே போல இப்பவும் அந்த 15 நிமிஷம் தான். ஹலோ, எதிர புரியுது? ரட்சிக்கப்பட்ட நாளில் கொஞ்சம் வேகமா வந்தவன் ஞானஸ்நானம் எடுத்தான், ஒரு 15 நிமிஷம் அந்த புது வேகத்துல ஜெபம் பண்ணிட்டு இருந்தானே, அந்த 15 நிமிஷம் தான் இப்பவும் என்ன செய்யறான்? ஏன்னா இந்த ஆவியானவருடைய கரம், கர்த்தருடைய கரம் அவன் நாடல, அதை தேடல, அதை ரிகனைஸ் பண்ணல. கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் என்னோடு இருக்கிறது, நான் இப்படி நான் செய்கிறேன் என்றால், நான் இதை நடத்துகிறேன் என்றால் என்னுடைய பலன் இல்லை, ஆவியானவருடைய அபிஷேகம் தான், எனக்குள்ள அபிஷேகம் தான் இதெல்லாம் உருவாக்குது, செயல்படுத்துகிறது என்று ஒரு மனுஷன் என்னைக்கு எண்ணுகிறானோ அன்னைக்கு நானுங்கிற பெருமை அவனை விட்டு என்ன செய்கிறது? போயிடும். அல்லேலூயா. அவன் முற்றிலும் தேவ ஆவியானவரை சார்ந்து கொள்வான். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் மிக மிக அவசியம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், என் கரம் அவனோடு எப்படி இருக்கும்? உறுதியா இருக்கும். தாவீதுக்கு சொல்றார், என் கரம் அவனோடு பலனாய் இருக்கும். ஆமென். என் புயம் அவனை என்ன செய்யும்? பலப்படுத்தும், அவனை திடப்படுத்தும். ஒரு அடுத்த வசனம் சொல்றார், ஆமென், சத்துரு அவனை என்ன செய்வதில்லை? நெருங்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன். ஆமென். கர்த்தருடைய கரை என் மேலே இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய மேல எவனுடைய கையையும் ஆண்டவர் வைக்க விட மாட்டார், அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. அதனால்தான் அபிஷேகம் மேலானது. ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் இல்லாம நம்ம வாழ்க்கை நடக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. அப்போ தேவன் இந்த அபிஷேக வல்லமையில நம்மளை நடத்த விரும்புகிறார். அப்போ திடப்படுத்துகிற அவருடைய வல்லமை, திடப்படுத்துகிற, பலப்படுத்துகிற. ஆமென். பாருங்க, 41வது ஏசாயா 41:10 ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை என்ன செய்வேன்? பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை என்ன செய்வேன்? தாங்குவேன். அல்லது இப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? நீதியின் வலது கரத்தினாலே நான் உங்களை தாங்குவேன் அப்படின்ட்டார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சர்வ வல்லவர். அப்போ திடப்படுத்துகிற அவருடைய கரம், திடப்படுத்துகிற, ஆமென், ஹேண்ட் ஆஃப் கரேஜ் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கரம். ஆமென். 8ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோம். ஆமென். தயவுள்ள ஒரு கரம். அந்த கரம் எப்படிப்பட்டது? நன்மை செய்கிற கரம். வாசிங்க. வழியிலே விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி ராஜாவிடத்தில் சேவகர்களையும் குதிரை வீரர்களையும் அப்படி வாசிக்கும் போது அந்த கரம், ஆமென், நம்ம சத்துருக்களுக்கு தப்புவிக்கிற கரம். அல்லேலூயா. என்ன கரம்? சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்குகிற கரம். அபிஷேகத்தை
பெற்றுட்டோம்னா எந்த ஒரு சத்துரும் தொலைஞ்சான். ஆமென், அல்லேலூயா. அவனுக்கு என்ன நடக்கும்னா சங்கீதம் 23 அவன் சத்துரு முன்னிலே ஒரு பந்தியை அவனுக்கு ஆயத்தப்படுத்துவார். கரங்களை ஊத்தி அல்ல சொல்லாமா? ஆமென். சத்துரு முன்னிலே என்ன உண்டு? பந்தி, ஒரு ஜெயம். அல்லேலூயா, ஆமென். அதனால கர்த்தருடைய கரத்துக்காக ஜெபிக்கணும். யாபேசுன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் எனக்கு எப்படி ஜெபிக்கிறான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவரீர் என்னை நீர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். என் எல்லையெல்லாம் என்ன செய்யணும்? அதாவது எல்லா தடைப்பட்ட வாசல் எல்லாம் திறந்து எல்லையெல்லாம் என்ன செய்யணும்? பெரிதாக்கணும். எனக்கு முன்னே இருக்கிற மறைவான பொக்கிஷங்கள், அடைக்கப்பட்ட தாழ்பாள்களாம் திறந்து எனக்கு அதெல்லாம் தரணும். இதுதான் அவன் ஜெபம். அப்புறம் சொல்றான், முக்கியமா உமது கரம் என்னோடு இருந்து. அல்லேலூயா, உமது கரம். அப்போ பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மோடு இருந்தா அவ்வளவு ஆசீர்வாதம் நமக்குள்ள என்ன செஞ்சிடும். அதுக்கு அவன் ஜெபிக்கிறான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருள். அவன் ஜெபிக்காத ஒரு நபருக்கு அதை தர முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய தயவுள்ள கரை எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட காரியத்தை பாருங்க. இப்படி நிறைய சொல்லலாம். இவ்வளவு பேரை கூட்டிட்டு பாதுகாப்புக்காக ஜெபித்து எல்லா பொருட்களோடும் வர்றான். வந்து இங்க பார்த்தா சபையார பார்க்கிறான். சபையில அனலும் இல்லை, உயிரும் இல்லை, ஆராதனையும் இல்லை. எப்படி இருக்கு? செத்ததா இருக்கு. என்னடா ரீசன் பார்த்தா அவன் மறுஜாதி பெண்களை எல்லாம் திருமணம் பண்ணிட்டு ஜாலியா என்ன செய்யறான்? அதாவது கர்த்தருக்காக ஆலயத்தை கட்டி கர்த்தரை ஆராதனைகளை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இங்க வந்து பார்த்தா ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் பாவத்துல நிரம்பி இருக்கிற ஜனங்கள் எதுல செய்யறாங்க? ஆனா பாவ உணர்வு இல்லாம இருக்கிறான். அதான் அங்க பியூட்டி. என்னன்னா பாவம் செய்து தேவ மகிமை அவங்களை விட்டு விலகி நிற்கிறது. ஆண்டவர் சொன்னார், இவன் ஜாதிகளோடு கூட என்ன செய்யக்கூடாது? கலவக்கூடாது. அந்நிய ஜாதிகளோடு பெண்ணெடுக்கவோ பெண்களோ கூட. ஏன்னா அவன் பரிசுத்த வித்து கெட்டு போய்விடக் கூடாது. ஏற்கனவே 10 கோத்திரங்கள் மிக்ஸ் ஆகி ஜாதியோடு கலந்து போயிடுச்சு. ஆமென், அல்லேலூயா. இப்போ இருக்கிறது இந்த யூதா பென்யமீன் 2 கோத்திரம், அதோடு இந்த லேவியர் கொஞ்சம் பேர் இருக்கிறான். அல்லேலூயா. இவங்களை வச்சு அவங்கள கொஞ்சம் பேரை மட்டும் பாபிலோன்ல தேவன் கொண்டு போய் வைத்தார். பாருங்க, நல்லா கவனிக்கணும். மோசமானவெல்லாம் விட்டுட்டார். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட கொஞ்சம் பேரை மட்டும் பாபிலோன்ல சிறைப்படுத்தி கொண்டு போனார். ஆமென். அங்க போய் அவங்க வீடு கட்டி அந்த சந்ததி வளர்ந்தது. அந்த சந்ததி என்ன செய்து? நல்ல ஒரு பரிசுத்த சந்ததி. மீதி இருக்கிற தேவ பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சந்ததிகள் பெருகப்பட்டு இப்போ திரும்பி வராங்க. வந்த இடத்துல தேவன் என்ன நோக்கத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தாரோ அந்த பிரமாணத்தை அவங்க மாற்றி ஜாதிகளோடு கலக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. செய்து பாவம் செய்தும் அவங்களுக்கு என்ன இல்லை? உணர்வு இல்லை. அதை குறித்தான மனஸ்தாபம் இல்லை. அதை குறித்தான என்ன இல்லை? மனசு, ஐயோ தேவனுடைய பிரசனம் இல்லாம நான் வாழ்றேனே, தேவனுக்கு எனக்கு ரொம்ப தூரம், அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தேச திரும்பி வந்தோம், இப்போ வீடை கட்டினோம், நல்ல நிம்மதியா இருக்கிறோன்னு நினைச்சாங்களே ஒழிய தேவனுக்கு அடுத்த காரியத்துல தன் வாழ்க்கையை சரிப்படுத்த தவறி போனார்கள். அல்லேலூயா. பாவம் உண்டானது. கிறிஸ்து அந்த பரிசுத்த வித்தாகிய அந்த கிறிஸ்து அவர்களிடத்துல புறப்படுவதற்கு ஏதுவாக இருந்த காரியத்துல அங்க கலப்பட வர ஆயத்தமா இருந்தது. அல்லேலூயா. உடனே இவன் பார்த்தா தன் வஸ்திரத்தில் வந்த நோக்கம் ஒரு மாதிரி ஆவலோடு வந்தான். பாருங்க, ஆவலோடு ஆராதனை செய்து தேவனை மகிமைப்படுத்துற வந்த இடத்துல ஜனங்களுடைய நிலைமை பார்த்தோன்னே பரிதவிக்கிறவனா வஸ்திரங்களெல்லாம் கிழித்து ஆலயத்துக்கு முன்னே அப்படியே உட்கார்ந்துட்டான். தாடைகள் பிடித்து, அதாவது 9:3 வாசிக்கிறோம். ஆமேன். இந்த வர்த்தமானத்தை நான் கேட்ட பொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையையும் நான் கிழித்து என் தலையிலும்
என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன். எப்படி உட்கார்ந்திருக்கிறேன்? ஐயோ, இப்படி போயிட்டாங்களே ஜனங்கள். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை, நமக்குள்ள ஆராதனை இருக்கா? இது இங்க இந்த இதை சொல்லலை, தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்க தேவனை ஆராதிக்கிறீங்களா, தேடுறீங்களா? தனியா ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து உங்களால பாட முடிகிறதா? இருதயம் ஆமென் குளிர்ந்து ஆத்மாவில் அவரை துதிக்கிற துதி உங்ககிட்ட இருக்கா? ஆமென். ஆனந்த கண்ணீரோடு கூட பாடுகிற அனுபவங்கள் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லது ஏதோ உதட்டில் ரெண்டு சோத்திர பலி அதல்ல, உள்ளத்திலிருந்து இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற ஒரு பூரிப்புல தேவன் செய்த நன்மைகளை நினைச்சு அவரை நினைச்சு ஆமென் துதிக்கிற ஆராதனை உங்ககிட்ட இருக்கா? யோசித்து பாருங்க. இல்லைன்னா உங்க வாழ்க்கை இருக்கிற பாவத்தை உங்களுக்கே தெரியாம நீங்க அப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமென். உங்க தவறு நீங்களே உணராத ஒரு அனுபவ அவல நிலைக்குள்ள இருக்கிறீங்க. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு எஸ்ரா தன் வஸ்திரத்தை கிழித்து அவன் அங்கே உட்கார்ந்த போது ஜனங்கள் கூடி வர ஆரம்பிச்சாங்க. ஆமென். அவங்க கேட்டாங்க, என்ன ஏன் விஷயம்? ஓ, பாவம் சபையில் இருக்கிறது. சபையில் என்ன இருக்கிறது? பாவம் இருக்கிறது. என்ன பாவம்? ஜாதிகளோடு ஜாதியாய் கலக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். தேவன் சொன்ன பிரமாணத்தை, மோசே சொன்ன பிரமாணத்தை விளக்கமாய் போனார்கள். அல்லேலூயா. அதனால் அந்த ஜனங்களுக்காக பரிதபித்து அவன் திகைத்தவனாய் உட்காரும் போது ஜனங்கள்லாம் வரும்போது அவங்க பாவத்தை கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் உணர்வடைய ஆரம்பித்தார்கள். கரங்களுக்கு தெல்ல சொல்லாம உணர்வடைந்த, ஐயோ இது தவறு, இது என்னது, நான் அழைக்கப்பட்ட அழைப்பு வேற. அல்லேலூயா. தேவனுக்காக அழைக்கப்பட்டவன், பரலோகத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்கூட கலந்து உலகத்தானே போல வாழ்ந்து நான் அடிவதற்காக அல்ல. நான் யாரு? நான் தேவ பிள்ளை. நான் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். எனக்குள்ளே உலகமோ இந்த ஆசவாசங்களோ எனக்குள்ளே கலந்து விடக்கூடாது என்பதில் ஜாக்கிரதையா நாம இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அவங்க அப்படியே உணர்வடைந்து அவங்க கூப்பிட்டு ஜனங்கள் சொன்னாங்க, நாங்க அந்நிய ஜாதி பெண்களை நாங்க என்ன செய்கிறோம்? விளக்குகிறோம். 10:12 வாசிங்க. 10:12. அப்பொழுது சபையார் யாவரும் மகா சத்தத்தோடு பிரதித்திரமாக, ஆம், நீர் சொன்ன வார்த்தையின்படியே செய்ய வேண்டியதுதான். அல்லேலூயா. என்னது? மறுஜாதி பெண்கள் எல்லாம் விளக்கு. சில பேர் பெண் எடுத்த மட்டும் இல்லை, அவங்க குடும்பமே நடத்தி பிள்ளைகளையும் பார்த்துட்டான். ஆமென். அப்படி இருந்து அவனை எல்லாம் விளக்கு. அல்லேலூயா. இது சின்ன காரியம் இல்லை. ஒரு ஆள் 2 ஆள் அல்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நாள் நடக்காது சொல்லிட்டு அதுக்காக ஆட்களை நியமித்து ஒவ்வொரு ஒவ்வொரு பேரா எழுதி அதெல்லாம் ஜனங்களை விட்டு விளக்குனாங்க. அல்லேலூயா. ஜனங்களுக்குள்ளே ஒரு பாவ என்னது உணர்வு உண்டானது. அல்லேலூயா. ஒரு மனம் திரும்புதல் உண்டானது ஜனங்களுக்குள்ளே. இந்த மனம் திரும்பலுக்கு பேர் தான் எழுப்புதல். தன் நிலைமையே ஒரு மனிதன் என்னைக்கு உணர்ந்து, ஐயோ நான் தேவ திட்டத்தை விட்டு விலகி தூரமா இருக்கிறேன், பல காரியங்களை என் வாழ்க்கையில பாவத்துக்கு மேல பாவமாகி என் இருதயமே உணர்வற்ற நிலையில் இருக்கிறது என்று ஒரு மனுஷன் எண்ணி தன் இருதயத்தை உடைத்து தேவ பாதத்துல விழுந்து கதறுவான பாருங்க, அன்னைக்கு தான் அவனுடைய வாழ்க்கையில எழுப்புதல். அல்லேலூயா. அன்னைக்கு தான் அவன் வாழ்க்கையில ஒரு திருப்பம். ஆமென். ஜனங்கள் இந்த எஸ்ரா மூலமாய் ஜனங்கள் திரும்பினார்கள் கர்த்தரிடத்தில். அல்லேலூயா. ஜனங்களை ஒரு நாளை நியமித்து எல்லாரையும் தேவாலயத்துக்கு முன்னே அந்த ஆராதனைக்காய் கூட்டினான். அல்லேலூயா. எல்லா ஜனமும் வந்து நின்னாங்க. ஆமென். ஒரு காலை தொடங்கி இரவு வரைக்கும் பிரமாணத்தை எஸ்ரா வாசிக்க அநேக ஜனங்கள் அங்கேருந்து இந்த டிரான்ஸ்லேட்டர்னா இங்கே ஒரு பாருங்க, இங்கேருந்து ஒரு 10 மீட்டருக்கு தான் என் சத்தம் மைக் இல்லாமல் என்ன செய்யும், கேட்கும். அதுக்கப்புறம்னா 2-3 பேர் அங்கங்கே நிறுத்தி வச்சுட்டு அப்படியே அவன் பேசுகிறத திரும்பி என்ன செய்யணும், பேசுவாங்க. அல்லேலூயா. அப்படிதான் அந்த இது அங்கே போகும். ஆமென். அந்த மாதிரி அப்போ பேசுகிறவர் கொஞ்சம் டிலே பண்ணுவார், அடுத்த ஆள் பேசி முடிக்கணும், அடுத்த ஸ்டெப் பேசி முடிக்கணும். இப்படி சபையார் முழுவதும் கேட்கும்படி அதை செய்வார்கள். அல்லேலூயா. ஆமென்.
முழு ராத்திரி வரைக்கும் மழையில நின்று ஜனங்களெல்லாம் தங்கள் இருதயங்களை தேவனுக்கு ஊற்றி கொடுத்து ஒரு மகிமையான ஒரு எழுப்பலும் தேசத்தில் உருவாயிற்று. அல்லேலூயா. மறுபடியும் அந்த ஆலயத்தில் ஆராதனை ஸ்தாபிக்கப்பட்டது. ஒவ்வொரு உள்ளத்திலிருந்தும் ஆராதனை எழுப்பப்பட்டது. அல்லேலூயா. உங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் தேவை. ஆமென். கர்த்தரிடத்தில் உங்க இருதயம் என்ன செய்யணும்? திரும்பணும். ஆமென். இந்த கடைசி காலத்துல வாழுகிற நாம் பரிசுத்தம் வாழ்ந்துட்டேன், நான் தயாரா இருக்கிறேன் நீ எண்ணாம உனக்குள் இருக்கிற என்ன குறைகள் என்பதை கண்டுபிடிச்சு ஆண்டவர்கிட்ட விசாரித்து, ஆண்டவரே இன்னும் என்னிடத்துல என்ன குறையே உண்டு என்று கேட்டு அவடத்தை திரும்பி வந்தா கர்த்தர் நிச்சயமா அவருடைய ராஜ்யத்துல சேர்ப்பார். ஆமென். இந்த ஏசுரா ஒரு பெரிய எழுப்புதலை அந்த தேசத்துல கொண்டு வந்தா மறுபடியும் ஜனங்கள் ஆராதித்தாங்க, தேவனை மகிமைப்படுத்தினாங்க. ஏசுரா தன்னுடைய இருதயத்தை உபதேசிக்கவும் ஜனங்களுக்கு போதிக்கவும் அவன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். தேவ வார்த்தைகளை அவன் அல்லேலூயா கற்று தேறினவனாயிருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் தன்னோடு கூட இருப்பதை அவன் உணர்ந்தான். இந்த காலவெளியில் அருமையான பிள்ளைகளை, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னால முடியல, இந்த பாவத்தை நான் மறுபடியும் செய்கிறேன், நான் உடனே விட்டு கொடுத்துடுறேன். சின்ன பிரச்சனை வந்தாலும் சின்ன ஒரு மனக்கலக்கம் வந்தாலும் உடனே அந்த பாவத்துக்குள்ள என்னை ஈல்டு பண்ண ஒப்பு கொடுத்துடுறேன். ஆண்டவரே அப்படிலாம் இல்லாம என்ன நேர்ந்தாலும் என் பரிசுத்த வாழ்வுக்காக ஆண்டவரே நான் அப்பா திடமா இருப்பேன்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஒரு மனம் திரும்ப இருதயத்தோடு, ஆண்டவரே ஒரு சின்ன செத்த முழு பரிமள தைலத்தையும் நாரி போக பண்ணிவிடும். நீங்க நினைக்கலாம் இது சின்ன காரியம் தானே, இந்த பாவம் எல்லாம் பெரியது அல்ல, இந்த சின்ன காரியம் என்ன செய்ய போகிறது? இல்ல, உன் வாழ்க்கையே கெடுத்துடும். இருதயத்தை கொஞ்சம் பக்குவப்படுத்துங்க. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல எனக்குள்ளும் இந்த ஆராதனையை தாங்கப்பா, எனக்குள்ளும் மகிமைப்படுத்துகிற அந்த மகிமையை எனக்கு தாங்க. இந்த எல்லாரும் கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் அது உனக்கு பாதுகாப்பு. கர்த்தருடைய கரம் உனக்குள்ள இருப்பதை நீ அறியும் போது அது உனக்கு பாதுகாப்பு. அந்த கரம் உனக்குள்ள இருக்கும்போது, அதாவது உன்னோடு இருக்கும்போது அது நன்மையை ஆன கரமை உண்டாக்கும். திடத்தை உண்டாக்கும். கர்த்தருடைய கரம் திடப்படுத்துகிற ஒரு கரம், அது தயவுள்ள ஒரு கரம். ஒரு விஷயம் கூட ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே அந்த தயவுள்ள கரம் என் மேலே கடந்து வரட்டும்ப்பா. எல்லாரும் வாயில் திறந்து செபிங்க. ஒரு நிமிஷத்துல நாம் தேவ சமூகத்துல செபிப்போம். ஆண்டவரே இந்த தயவுள்ள கரை என் மேல வரட்டுங்கப்பா. இந்த பரிசுத்த நல்ல ஆவியானவர் தாவீதை அபிஷேகம் பண்ணினவர், அவன் தலை கொம்பை உயர்த்தினவர். ஆண்டவரே எனக்கும் சத்துருக்குள் மேலே ஒரு பந்தியை, சத்துருக்களை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை பலத்தை எனக்கும் தரணும். என்னை கலங்கடிக்கிற, என்னை பாவ கரைகளுக்கு உள்ளாக்கி தேவனை விட்டு பிரிக்கிற, என் ஆவி ஆத்மாவில் கிரியை செய்கிற ஆண்டவரே பொல்லாத ஆவிகள், ஆண்டவரே அசுத்த ஆவிகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே இந்த கால்வெளியில் என்னை விட்டு கொடுக்கிற, எனக்கும் என்னையும் நடத்தும் என்று எல்லாரும் ஆண்டவரை இடத்துல செபிப்போம். நன்றியப்பா, நன்றி தகப்பனே, நன்றியப்பா, நன்றி தகப்பனே, நான் உனக்கு துணை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உனக்கு துணை நிற்பேன். ஹல்லேலூயா. என் கரம் உன்னை நடத்தும் என்று ஆவியானவர் சொல்லுகிறவர். கர்த்தருடைய ஆவியானவர் குறுகி போய்விட்டாரோ, உனக்கு ஜெயத்தை கொடுக்க முடியாதபடி, உன் வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையில வெற்றியை கொடுக்காதபடிக்கு, ஹல்லேலூயா, ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து விடாதபடிக்கு சத்துரு கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் ஜெயிக்க மேற்கொள்ள இந்த காலவெளியில ஒரு அபிஷேகத்தை, ஒரு கிருபையை உனக்கு தருவாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரிடத்துல செபிப்போம். நன்றியப்பா, தேவ ஆவி அருளும் பலத்தினாலே நானும் எழும்பி பிரகாசிக்க, ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்க எனக்கும் உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் எல்லாரும் கேட்போம். நன்றியப்பா, நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரிடத்துல செபிக்க. நன்றியப்பா, நன்றி தகப்பனே, நன்றி. எனக்குள்ள ஒரு எழுப்புதலை தாங்கப்பா, எனக்குள்ள ஒரு அக்கினியை போடுங்க தகப்பனே. நானும் பற்றி எரிந்து கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க ஒரு உதவி அப்பா, கிருபையை எனக்கு தாரும். எல்லாரும் வாய்களை திறந்து செபிப்போம். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி. ஹல்லேலூயா. நாம் செபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே,
இந்த கால்வழியிலும் எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள கரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அது எங்களை பலப்படுத்துகிறது, திடப்படுத்துகிறது. ஆண்டவரே, சத்துருக்கள் மேலே ஒரு பலனை கொடுக்கிறது, மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுக்கிறது. ஆண்டவரே, நல்ல நண்பர்களை, ஜெபிக்கிற நண்பர்களை சேர்த்து கொள்ள உதவி செய்கிறது. ஆண்டவரே, தேவ கிருபையில் பலப்பட உதவி செய்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, திடத்தையும் தைரியத்தையும் ஆண்டவரே தருகிறமைக்காக நன்றி. இந்த கால்வழியிலும் ஒவ்வொரு பிள்ளை அவிதமாக நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும் நன்மையான கரம். ஆண்டவரே, நன்மை அப்பா தேடுகிற யாவருக்கும் நன்மையான கரமாய் உடைய கரம் உடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். நன்றி தகப்பனே, பாதுகாத்து கொள்ளும். இந்நாளுக்கு நாள் உடைய பலத்தில் வளர அப்பா எல்லா சத்துருக்களையும் பாவத்தையும் அப்பா உலகத்தையும் ஜெயிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாய் உருவாக்கப்பட யாவரையும் ஆசீர்வதியும். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்படுத்தும். கர்த்தராகிய இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டி கேட்டு ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.